இப்போ முக்கியமான ஆள் விஷால் சார். அவருக்கு ஐ திங்க் இது ஒரு மச் நீடட் சக்சஸா இந்த இயர் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசென்ட்டா அவர் பிரஸ் மீட் வைக்கும்போது கூட அவர் வந்து பேசும்போது லைட்டா அவருக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபீவர்ல வந்து அவர் பேசினாரு. அப்ப கை நடுங்குச்சு. அத பார்த்துட்டு அவருடைய ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருச்சோ, மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் குடுக்கணும் அப்டின்னும்போது, இப்போ மீண்டு வந்து அவரும் வந்து அந்த தியேட்டர்லாம் விசிட் பண்ணிட்டு அப்பயும் சொன்னாரு, எனக்கு ஃபீவர்னால தான் அப்டி ஆச்சு. நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவும் இல்ல அப்டின்ற மாரி சொல்லி, இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ட வந்து அவ்ளோ வந்து அவர் ரசிச்சு மக்களோட மக்களா ஒரு பயங்கரமா அந்த ஒரு மொமெண்ட்டா ஒரு ஒரு தி பெஸ்ட் கம்பேக் அப்டின்ற மாரியே ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிட்டாரு. ஸோ இத பத்தி நீங்க சொல்ல நெனைக்கிறது? விஷ் ஹிம் அ ஸ்பீடி ரிகவரி ஃபர்ஸ்ட் அந்த இதுல ஹெல்த்லேருந்து. பிகாஸ் யூஸ் பி வெரி ஃபிட் கை. யா, யா. நீங்க சார் பார்க்கும்போது அது சிக்ஸ் பேக்லாம் ஆமா, கிளைமேக்ஸ்ல எப்பா! நாங்க தான் நேர்ல பார்ப்போம். அப்படி சாலிடா அப்படி இருந்தா அப்படி இருப்பாரு. பார்த்தாலே ஒரு 4 பேர் அடிக்கிற மாரி தான் இருப்பாரு விஷால் அப்படின்றதுனால, அதுக்கு நீங்க சொன்ன மாரி நானும் அத பார்த்தேன். பட் ஹோப்ஃபுல்லி ஹி வில் ரிகவர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். பட் மெயினா என்னன்னா, மேக்ஸிமம் ஒர்க் யார் பண்ணியிருப்பா எல்லா படத்துலயும் பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர். அந்த ஹீரோ தான் வந்து ஒரு ஸ்லாக் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அவங்க தான் 80% ஆஃப் த மூவிஸ்ல வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஷெட்யூல் இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற போது, அந்த உழைப்பு இன்னைக்கு ஒரு பலனாகுது இல்லையா? நிச்சயமா. ஐ திங்க் மேக்ஸிமம் அவுட்புட் போட்டது ஹார்ட் ஒர்க் பண்ணது விஷால். ஸோ அவரு வந்து சந்தோஷப்படுவார். அஃப்கோர்ஸ் டைரக்டரும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. பட் ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் அப்படின்ற போது, அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். என்ன இருந்தாலுமே அது 10 வருஷம் வருதோ, 15 வருஷம் வருதோ, இவ்வளவு நாள் வரலையே